ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வது என்பது மிகப்பெரிய புண்ணியமாகும். அனைவருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நாம் திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசிப்பதாகும். ஏழுமலையானை சென்று தரிசனம் செய்ய ஆசை, ஆனால் எவ்வாறு செல்வது, எப்படி பயணத்தை மேற்கொள்வது என்று தயக்கம் சில பேருக்கு உண்டு. அவர்களுக்காக இந்த பதிவு. திருப்பதி ஏழுமலையானை 5 வழிகளில் சென்று நாம் தரிசிக்கலாம். ஒன்று, ஃப்ரீ தர்ஷன் என்று சொல்லக்கூடிய இலவச தரிசனம், அதன் மூலம் தரிசிக்கலாம். திருப்பதி சென்றுவிட்டு அங்கிருந்து திருமலைக்கு பஸ் ஏறி நேராக திருமலைக்கு சென்று அங்கு இலவச தரிசன டிக்கெட் நிற்கும் கியூக்கு அருகில் சென்று நின்று பார்ப்பது ஒரு வகை. அதுவும் வார நாட்களில், முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகள் சென்று பார்த்தால் கூட்டம் குறைவாக இருக்கும். பரீட்சை சமயம் இது போன்ற சமயத்தில் சென்றால் இலவச தரிசனத்தை 2 மணி நேரத்திலே பார்த்துவிட்டு வந்துவிடலாம். பிறகு இலவச தரிசனத்திலே இன்னொரு வகை இருக்கிறது. முதலில் கீழ் திருப்பதிக்கு சென்றுவிட்டு நடந்தே திருமலைக்கு சென்று அவர்கள் தரும் டோக்கனை கட்டிக்கொண்டு நடைபாதை மேற்கொள்பவர்களுக்கு என்றே ஒரு தனியாக ஒரு கியூ இருக்கிறது. அந்த கியூ வரிசையில் நின்று நாம் பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். ஆகவே முதல் வழியில் இலவசமாக சென்று நாம் பெருமாளை தரிசனம் செய்யலாம். நீங்கள் வார இறுதி நாட்களிலோ அல்லது விடுமுறை நாட்களிலோ சென்றால் கூட்டம் அதிகமாக இருக்கும். 1 நாள் 2 நாள் காத்திருக்க வேண்டியிருக்கும். எனவே நான் கூறியவாறு வார நாட்களில், முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் சென்றால் கண்டிப்பாக நீங்கள் வெகு சுலபமாக பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். பெருமாளை தரிசனம் செய்ய 2வது வகை, திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கென்று தனியாக ஒரு ஆப் உள்ளது. அந்த ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். அவர்களிடமிருந்து தரிசனம் சம்பந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். இப்போது நான் வீடியோ ரெக்கார்ட் செய்வது மார்ச் மாதம், ஆனால் ஜூன் மாதத்திற்குரிய தரிசன டிக்கெட் அலாட்மெண்ட் இப்பொழுதே வந்துவிட்டது. எனவே நீங்கள் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துடைய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து கொண்டால் 3 மாதத்திற்கு முன்பே தரிசனம் சம்பந்தப்பட்ட விவரங்கள் உங்கள் ஆப்பில் வந்துவிடும். 3 மாதத்திற்கு முன்பே நீங்கள் ரூபாய் 300க்கான தரிசன டிக்கெட்டை புக் செய்து கொள்ளலாம். அது 2வது வகை. 3வது வழி ஒன்று உள்ளது. நீங்கள் நேரடியாக திருப்பதி சென்றால் 300 ரூபாய்க்கான கவுண்டரில் நின்று நீங்கள் தரிசன டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் குறிப்பிட்ட அளவு மட்டுமே அவர்கள் தருவார்கள். அது சரிங்க, நீங்கள் கூறிய 3 முறையிலும் என்னால் பொறுமையாக பார்த்து தரிசனம் செய்ய முடியாது, வேறு ஏதாவது மாற்று வழி உண்டா என்று நினைப்பவர்களுக்கு 10 அல்லது 15 நாள் முன்பே சென்னை போன்ற பெருநகரில் வசிப்பவராக இருந்தால் தமிழ்நாடு டூரிசம் மற்றும் ஆந்திர பிரதேஷ் டூரிசம் ஆகியவை தினசரி திருப்பதி தர்ஷன் டூர் பேக்கேஜ் நடத்துகிறார்கள். நீங்கள் அதை ஆன்லைனிலே புக் செய்து கொள்ளலாம். ரூபாய் 2000 ஒருவருக்கு. எளிமையாக நீங்கள் சென்று திருப்பதி பகவானை தரிசனம் செய்துட்டு வரலாம். ஆம், அவர்கள் வால்வோ பஸ்ஸில் அழைத்து கொண்டு செல்கிறார்கள். தமிழ்நாடு டூரிசமோ அல்லது ஏபி டூரிசமோ நீங்கள் எதில் புக் செய்தாலும் அவர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு நீங்கள் சென்றால் அவர்கள் உங்களை அழைத்து கொண்டு செல்வார். நீங்கள் இந்த பேக்கேஜில் சென்றால் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒரு கைடு வருவார்கள். நீங்கள் செலுத்திய 2300 ரூபாய் தரிசனம், காலை சிற்றுண்டி, மதிய உணவு, இரவு உணவு ஆகியவற்றை முடித்துக்கொண்டு மிகவும் அருமையாக திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வரலாம். இது ஒரு வழி. கடைசியாக ஒரு வழி உள்ளது. அது விஐபி பிரேக் தர்ஷன் என்று சொல்வார்கள். அது கட்டணம் அதிகம். வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு அது பொருந்தும். பொதுவாக வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு நேரம் முக்கியம். 1 வாரமோ அல்லது 10 நாளோ அல்லது 1 மாதமோ இருப்பார்கள். அவர்கள் திருப்பதி பெருமாளை சென்று தரிசனம் செய்ய ஆவல் கொண்டால் இந்த விஐபி தர்ஷன் டிக்கெட், அதாவது விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் கட்டணம் சற்று அதிகம். ரூபாய் 10,000. அரை மணி நேரத்திலே பெருமாளை தரிசனம் செய்து கொள்ளலாம். ஆன்மீக அன்பர்களே, திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்ய இந்த 5 வழிகளில் உங்களுக்கு தகுந்த வழியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் அவர் அருளை பெற்று மேலும் மேலும் முன்னேற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.